கூட்டணியை மட்டுமே நம்பி இருமாப்புல இருக்காரு ஸ்டாலின். எங்க போனாலும் கூட்டணி பலமா இருக்குன்னு வசனம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த ஒரு மாசமாவே கூட்டணியில புகைச்சல் ஆரம்பிச்சுது. குறிப்பா விசிக தலைவரோட புலம்பல்கள் ஏராளம். அடுத்ததா சிபிஎம் மாநில தலைவர், அடுத்தது காங்கிரஸ்னு கூட்டணிக்குள்ள புகஞ்சிட்டு இருந்தது இப்போ வெடிக்க ஆரம்பிச்சு இருக்கு. அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். குறிப்பா சிபிஎம் மாநில தலைவரே திமுகவோட வாக்குறுதிகள் பத்தி சொன்னது திமுகவின் போலி பரப்புரை முகத்தை கிழிச்சிருக்கு. ஆட்சிக்கு வரத்துக்காக எண்ணற்ற நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பு மக்களையும் நம்ப வச்சாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம்னு ஸ்டாலினுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் துண்டு சீட்டை பார்த்து அவர் சொன்ன கணக்கை நீங்களே பாருங்க. சொல்லுகிறேன், 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இவர் இப்படி சொல்ல மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகமோ அவங்க கணக்குல தப்பு, எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றோம்னு சொல்லி திமுக முகத்துல கரிய பூசி இருக்காரு. ஆக பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்றதும் திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. சொன்ன எதையும் செய்யாம கூட்டணி கட்சிகளையும் அடக்கி ஒடுக்க நினைக்கிற திமுகவுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அடி பலமா விழும்னு சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க.